அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவன்யா. நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து இருக்கிறேன். எப்போதும் உதவி செய், ஒருபோதும் காயப்படுத்தாதே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அப்துல்லா மசூதின் மூலையில் உறங்கிக் கொண்டிருந்த போது 2 தேவதைகள் பேசியதில் கண்விழித்தார். தேவதைகள் சிக்கந்தர் நகரத்தில் மெக்கிப் என்ற செருப்பு தைக்கும் தொழில் செய்யும் ஒருவர் ஹஜ் புனித பயணம் செல்லாமல் இறைவன் விரும்பும் பெயர் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் என்று கூறினார்கள். அப்துல்லா மறுநாள் காலையில் சிக்கந்தர் நகரத்திற்கு சென்று அவரை பற்றி விசாரித்தார். மெக்கிப் ஒரு ஏழை செருப்பு தைக்கும் தொழில் செய்பவர். அவர் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு ரொம்ப கஷ்டப்படுபவர். அவர் தன் மனைவிக்கு சுவையான சாப்பாடு வாங்கி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நீண்ட நாட்களாக பணம் சேமித்து ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழி பிச்சைக்காரரை பார்த்தார். அவர் 2 நாட்களாக சாப்பிடவில்லை என்று கூறியதும் மெக்யூப் தன் மனைவிக்கு வாங்கிய சுவையான சாப்பாட்டை பிச்சைக்காரருக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி அவர் ஆனந்தப்படுவதை மகிழ்ச்சியாக பார்த்துவிட்டு எப்போதும் போல் வீட்டிற்கு சென்றார். இதை பார்த்ததும் அப்துல்லா என்ன உதவி செய்தாரும் ஒரு ஏழை தன்னால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தானும் முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். இவரை போல் நாமும் மற்றவர்களுக்கு எப்போதும் உதவி செய்தால் நாமும் இறைவன் விரும்பும் மனிதர்களின் பெயர் பட்டியலில் நாமும் முதலிடம் பிடிக்கலாம். ஜெய் சாய்ராம்.